சார் தவசி அப்படின்ற ஒரு மெயில் ஐடியிலேருந்து கேட்டிருக்காரு சார். சார் நீங்க சுய இன்பம் நல்லதுன்னு சொல்றீங்க. ஒரு சில நாட்டு மருத்துவர்கள் வந்து சுய இன்பம் சரியில்ல அப்படின்னு சொல்றாங்க சார். அது என்ன அப்படின்னு கேட்குறேன். அதாவது சுய இன்பம் பற்றிய ஏராளமான கட்டுக்கதைகள் இன்னைக்கும் போய்கிட்டு இருக்கு. முன்னால ரொம்ப அதிக அளவுல இருந்தது. எல்லாரையும் மிரட்டுறது, பயமுறுத்துறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வெகுவாக குறைந்தது. நாங்கலாம் நெறைய மீடியாக்கள்ல நெறைய பேசினோம். வெகுவாக குறைந்தது. இப்ப YouTube எல்லாம் வந்த பிறகு போலி மருத்துவர்கள் மறுபடியும் YouTubeல ஆளாளுக்கு பேசுறாங்க. சுய இன்பம் பண்றது தப்புன்ற மாதிரி அவங்க பேசுறாங்க. சரி, ஒரு டாக்டர் இப்படி சொல்றாரு, இன்னொரு டாக்டர் அப்படி சொல்றாரு அப்படின்னு நான் எடுத்துக்கணும்? இல்ல. உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்றாங்க? வேர்ல்ட் அசோசியேஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹெல்த் என்ன சொல்றாங்க? வேர்ல்ட் அசோசியேஷன் ஆஃப் ISSM இன்டர்நேஷனல் சொசைட்டி ஆஃப் செக்ஷுவல் மெடிசன், இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் செக்ஸாலஜி, இன்னும் நிறைய யூத் ஆர்கனைசேஷன் இன்டர்நேஷனலாக இருக்குது. இவங்கெல்லாம் பல்வேறு ஆராய்ச்சிகளை கோட் பண்ணி தெளிவாக சொல்கிறாங்க சுய இன்பம் என்பது நல்லது, அதில் எந்த தப்பும் இல்லை. ஸோ நீங்கள் கைகளை பெண்ணுறுப்பு மாதிரி வச்சுக்கிட்டு செக்ஸ் பண்ணுறீங்க. ஸோ செக்ஸ் பண்ணால் கெடுதல் இல்லை, ஆனால் சுய இன்பம் மட்டும் எல்லா தப்பும் வந்துடும்னா அது அப்படி உண்மை இல்லை. அமெரிக்கன் சர்ஜன் ஜெனரல் கிளின்டன் பீரியடில் என்ன பண்ணார்னா, எல்லாருக்கும் சுய இன்பம் பண்ண கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு பெரிய அளவு பிரச்சாரமே பண்ணாங்க. ஏன் அப்படின்னா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் இளம் பிள்ளைகள் 18, 15 வயசு கல்லூரி பள்ளிகளில் படிக்கிறவங்களே செக்ஸில் ஈடுபடுறத பார்க்க முடியும். பால்வினை நோய்கள், தேவையற்ற கர்ப்பமெல்லாம் அங்கே நிறைய ஸ்ப்ரெட் ஆகிறத பார்க்க முடியும். அதை தடுப்பதற்கு கல்யாணம் வரைக்கும் செக்ஸை தள்ளி போடுங்க, அல்லது உடையோட ட்ரெஸ்ஸை கழட்டாமல் செக்ஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரியாக நேரடியாகவே அவங்க அந்த பிரச்சாரத்தை கொண்டு போனாங்க. ஏன்னா தேவையற்ற கர்ப்பம், பால்வினை நோய்களை குறைக்கணுன்றதுக்காக. அதனால் சுய இன்பம் என்பது ஏற்கனவே ஏராளமான ஆய்வுகளில் நிரூபிக்கப்பட்டிருக்கு எந்தவித தீங்கற்றது அப்படின்னு. இதை பற்றி போலி மருத்துவர்கள் நிறைய தவறான கருத்துக்களை இன்றைக்கும் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. உலக சுகாதார நிறுவனம் சொல்கிறது சரியா, இந்த போலி மருத்துவர்கள் சொல்கிறது சரியா அப்படின்றத நாம தான் முடிவு பண்ணணும். சார் கிளப் அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க சார். சார் எனக்கு புகைப்பழக்கம் இருக்குது. இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஆண்மை குறைவு பிரச்சனை இருந்தது. விந்து முந்துதல் பிரச்சனை இருந்துச்சு. நான் புகைப்பழக்கம் விட்ட உடனே அது சரியாயிடுச்சு. இப்போ திரும்பவும் நான் புகைக்கும்போது இந்த பிரச்சனை வந்துச்சு. திருப்பி புகைப்பழக்கம் விட்டேன் சார். திரும்ப எனக்கு ஆண்மை அந்த பிரச்சனை சரியாவே ஆகலை அப்படிங்கிறாங்க. இல்லை, புகைப்பழக்கத்தோட நேரடியாக விந்து முந்துதல், புகைப்பழக்கத்தை நிறுத்துறது நல்லது, அது வேறு விஷயம். பட் அது நேரடியாக இம்மீடியட்டாக இதோட தொடர்பு இருக்கான்னா அப்படி சொல்ல முடியாது. இதற்கு நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஆண்மை குறைவு, விந்து முந்துதலுக்கெல்லாம் ஏராளமான நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. விந்து முந்துதலுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக பினைல் நர்வ் ஸ்டிமுலேஷன், அந்த நரம்புகள், ஆணுறுப்பில் இருக்கிற நரம்புகளை பலப்படுத்தி விந்து முந்துறதை தடுக்கக்கூடிய லேட்டஸ்டான சிகிச்சைகள்லாம் வந்துருச்சு. ஏற்கனவே நல்ல மருந்துகள் இருக்குது. நாங்கள் ஏராளமான பயிற்சிகள் சொல்லித்தரோம். செக்ஸ் பொசிஷன் சொல்லித்தரோம். ஸோ நீங்கள் ஒரு பாலியல் மருத்துவர் அணுகுங்க. என்ன காரணம்னு கண்டறிந்து அதற்கான சிகிச்சை, இதற்கான பயிற்சிகள், மருந்துகள், பினைல் நர்வ் ஸ்டிமுலேஷன் போன்ற சிகிச்சைகள் எடுத்துக்கலாம். சிகரெட்டுக்கு மறுபடியும் போக வேண்டாம். ஏன்னா சிகரெட்டு வந்து உங்கள் ஆயுளை குறைக்கக்கூடியது. ஹார்ட் அட்டாக் வர்றதை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க முடியாது. சார் கணேஷ் அப்படின்ற ஒருத்தர் கேட்டிருக்காரு சார். சார் மனநல மருத்துவம்காக மெடிசன் எடுத்துக்கிறவங்க ஆண்மை குறைவு வருமானு கேட்குறாங்க. மனநலம் மற்றும் தூக்க மாத்திரைகள், நிறைய மருந்துகள், இந்த பிபிக்கு சாப்பிடக்கூடிய பீட்டா பிளாக்கர்ஸு, ஏராளமான மருந்துகள் வந்து ஆண்மை குறைவு உண்டு பண்ணும். இவன் இந்த தலைமுடி கொட்டுதுன்னு சாப்பிட தேய்க்கக்கூடிய மருந்துகள், சாப்பிடக்கூடிய மாத்திரைகள், ஏராளமான மாத்திரைகள் வந்து ஆண்மை குறைவு உண்டு பண்ணும். இது கண்டிப்பாக முடிந்தால் மாற்றிக்கலாம், தவிர்க்கலாம், மாற்றிக்கொள்ளலாம். இல்லை சில மருந்துகள் தவிர்க்க முடியாது, தூக்க மாத்திரைகள்னால வரலாம். சில மாத்திரைகள் தவிர்க்க முடியாது, மருத்துவர்கள் வந்து கண்டிப்பாக எடுங்கன்னு சொல்கிறாங்கன்னா பாலியல் மருத்துவர்கள் அணுகுங்க. அந்த மருந்துகளை எடுத்துக்கொண்டே ஆண்மை குறைவை போக்குவதற்கு, விந்து முந்துவதை போக்குவதற்கான பல சிகிச்சை முறைகள் இருக்குது. அதனால் அந்த சிகிச்சைகள் எடுத்துக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து தேவையான மருந்துகளையும் எடுத்துக்கலாம், மனநல மருந்துகளை எடுத்துக்கலாம். சில நேரம் மனநல மருந்துகள், ஹார்ட் அட்டாக் வர மருந்துகள் இதெல்லாம் நிறுத்த முடியாது. முடி கொட்டுறதுக்கான மருந்து வேணால் நிறுத்திடலாம், முடிவு இல்லாட்டி பரவாயில்ல. ஆனால் ஹார்ட் அட்டாக்குக்கு அல்லது மனநலத்துக்கு சாப்பிட்ற மாத்திரைகள் நீங்கள் நிறுத்தும்போது உயிருக்கு ஆபத்தே வரலாம். அந்த மனநோய் வந்து சிவியராக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஆபத்தான கண்டிஷன் வரலாம். அதனால் மனநல மருந்துகள், காக்கா வலிப்புக்கான மருந்துகள், சில மருந்துகள்லாம் நீங்கள் நிறுத்த முடியாது. மருத்துவர்கிட்ட கேட்டு வேறு மருந்தை மாற்ற முடியுமான்னு கேளுங்க. முடியலைன்னா அந்த மருந்துகளை சாப்பிட்டுக்கிட்டே ஆண்மை குறைவை சரி பண்ணிக்க ஏராளமான வழிகள் இருக்குது. பாலியல் மருத்துவர் பாருங்கள்.